அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்யும்படியாக மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை எல்லாம் திருப்பிக் கொள்வோம். அதில் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கப் போகிறோம். 9வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் ஒரு வாசிக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு துதியும் சோதரும் மகிமை உண்டாவதால். ஆண்டவராய் இயேசுவானவர் பல காரியங்களை குறித்து அவர் போதிக்கிறார். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அடுத்து சொல்லியிருக்கிறது 2ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னதா என்னவென்றால், அப்போ ஆண்டு உபதேசம் பண்ணுறார், அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார், உபதேசம் பண்ணுகிறார். அவர் உபதேசம் பண்ண காரியங்கள் எல்லாமே பரத்துக்கு அடுத்த காரியங்கள் இருக்கிறது. எல்லாமே பரத்துக்கு அடுத்த பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் அப்புறம் உபதேசம் பண்ணுகிறார். ஒவ்வொரு காரியத்தையுமா சொல்லிட்டு வர்றார். அது சொல்லிட்டு வரும்போது, பரலோக ராஜ்யம் யாருக்கு சொந்தம், பூமியில் நம்ம எப்படி இருக்கணும், பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவங்களாக இருப்பாங்க, கவலைப்படாதீங்க, எது கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி பல காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றார். பேசிக்கிட்டு வரும்போது ஆண்டவர் ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லித்தரார். ஜெபத்தை குறித்து ஆண்டவர் உபதேசம் பண்ணுகிறார். அந்த உபதேசம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது என்பதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அதை இதே அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரை போல இருக்க வேண்டாம். ஜெபிக்கிறது போல பலர் காணும்படி என்ன செய்ய வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி என்ன செய்ய, ஜெபம் பண்ணு. அப்போ வெளியரங்கமாக உனக்கு அவர் பலன் கொடுப்பார் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதை குறித்து என்ன செய்ய பார்க்கிறோம். அப்போ நான் எப்படி ஜெபிக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன் அப்படின்னு 4 பேர் பார்க்கறது பெருமைக்காக ஜெபம் பண்ணுவது. அவர்கள் உண்மையாக ஜெபம் பண்ணுறதில்லை, அவர்கள் மாயக்காரர்கள் என்று ஒரு பேரை கத்த வைக்கிறது குறித்து என்ன செய்யணும் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது 8வது வசனத்தில் சொல்றார், அவரை போல நீங்க செய்யாதீங்க, உங்கள் பிதாவை நோக்கி. அப்போ நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்னா, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுக்கறதை குறித்து பார்க்கிறோம். ஜெபிக்கும் போது, பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும், அதில் 8ஆம் வசனத்தில் சொல்றார், வாசிங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தேவை, எதுக்காக ஜெபம் பண்ண போறோம் அவருக்கு நல்லா தெரியுமா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ நம்முடைய தேவை என்ன, நம்ம பிரச்சனை என்ன, எதுக்காக ஜெபம் பண்ண போறோம், என்ன வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணணும் அப்படின்றது கூட கர்த்தர் வச்சிருக்கிறார், தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றது குறித்து என்ன சீக்கிரமா பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய தேவைகள் இன்னது என்பதை குறித்து என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நம்முடைய என்ன கஷ்டம் இருக்குது, நமக்கு என்ன போராட்டம் இருக்குது, நம்முடைய காரியம் என்ன, எல்லாம் தெரிஞ்சிருக்கிறார். அதை செய்வதற்கு அவர் கவனமாக இருக்கிறார். ஆனால் நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஜெபிக்க போகும்போது ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க வேண்டிய விதம் என்னவென்றதை ஆண்டவர்
சொல்லி தருகிறதை பார்க்கிறோம். ஜெபிக்க வேண்டிய விதம் என்ன? இதில் ஜெபிக்க வேண்டிய விதத்தையும் கற்றுக்கொள்கிறோம், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்கிறோம். ரெண்டு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். இந்த இயேசுவானவர் சொல்லிக் கொடுத்ததான ஜெபத்தில் இருந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறோம், எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்தும் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டு சோத்திரம் உண்டாவதாக. 9ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே. நீங்க எப்படி ஜெபம் பண்ணணுமா? எடுத்த உடனே எப்படி தான் ஜெபம் பண்ணணும்? எப்படி தான் ஜெபம் பண்ணணும்? ஏசப்பான்னு ஜெபம் பண்ணாத. பக்கத்தில் சொல்லுங்க, ஏசப்பான்னு ஜெபம் பண்ணாத, ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாத, பரிசுத்த ஆவியானவரேன்னு ஜெபம் பண்ணாத. பக்கத்தில் சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாத, இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாத. எப்படி சொல்றாரு? பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ யெகோவா தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், நமக்கு அப்பாவாக இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? பரமண்டலங்கள் இருக்கிற அப்பாவாக இருக்கிறார். அப்போ அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ நம்ம ஜெபிக்கிறதுல எப்படி ஜெபிக்கணுமோ, யார்கிட்ட ஜெபிக்கணுமோ அதை நம்ம நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நம்ம அநேக சமயத்தில் குழம்பிடுவோம். ஜெபம் யார்கிட்ட பண்ணணும்? இயேசுவிட்ட ஜெபம் பண்ணுறதா, பரிசுத்தாவிட்ட ஜெபம் பண்ணுறதா? அன்றைக்கி தேவ ஊழியர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா, அநேக சமயத்தில் பரிசுத்தாவியானவரையும் ஜெபம் பண்ணுறாங்க. இதில் பெரிய தப்பு இல்லை. ஆனால் தேவன் நம்ம கற்றுக் கொடுத்தது என்னதான்? இயேசுவே சொல்கிறார், யார்கிட்ட ஜெபம் பண்ணப்பா? பிதாவாகிய தேவன்கிட்ட என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா? அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? பரமண்டலில் இருக்கிற நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர்? அவரை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு கிடைக்குமானால், காண கிடைக்குமானால் அது அற்புதமாக இருக்கும். ஏசாயாவுக்கு அந்த தரிசனம் கிடைத்தது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவர் எப்படி பார்க்கிறாரா? உயரமும் உன்னதமான சிங்காசனம், எல்லா சிங்காசனங்களுக்கு மேலான சிங்காசனம், உயரமான மகிமையான ஒரு சிங்காசனத்திலே பார்க்கிறோம். அகில உலகத்திலும் உயர்ந்தவராக அவர் சிங்காசனத்தில் என்ன செய்திருக்கிறார்? வீற்றிருக்கிறார். அப்ப அவர் பெரியவர், மிக பெரியவர், மிக பெரியவர், மிக பெரியவர், எல்லா ஆளுகைக்கும் மேற்பட்டவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், அகில உலகத்தையும் ராஜாவாக ஆளுகை செய்கிறவர், அகில உலகத்துக்கும் சொந்தக்காரர். பொன்னு வெள்ளி எல்லாம் அவருடைய சொந்தமானது. எல்லா அகில உலகத்திற்கு கூடிய அகில கிரகங்களும் அவருக்கு சொந்தமானவை. அதில் உள்ளவைகள் எல்லாம் அவருக்கு சொந்தமானவர்கள். எல்லா ஜீவனும் அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, எல்சடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன், எதையும் செய்யக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். அவர் சர்வ ஞான உடையவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார், அன்புள்ளவராய் இருக்கிறார், கிருபை உள்ளவராய் இருக்கிறார், இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், தயவுள்ளவராய் இருக்கிறார். அவர் அவ்வளோ பெரிய தேவனாய் இருந்தாலும் அவர் மிகுந்த மனதுருக்கமும் இரக்கமும் உடைய தேவனாய் இருக்கிறார். அவரை குறித்து இயேசு சொல்றாரு, நல்ல பிதான்னு சொல்றார். நல்ல பிதா. அல்லேலூயா. அநேக சமயங்களில் சிலருக்கு என்ன செய்ய சொன்னால், அப்பான்ற வார்த்தை அநேகருக்கு பிடிக்காது. இதென்ன அப்பா? ஏன்னா அவங்க பார்த்த அப்பா அவர் வித்தியாசமான ஒரு அப்பா. அவர் குடிகார அப்பாவாக இருப்பார், ஊதாரி அப்பாவாக இருப்பார், பொறுப்பற்ற அப்பாவாக இருப்பார், அல்லது ஒழுங்கீனம் உள்ள ஒரு அப்பாவாக இருப்பார். அவர் குடும்பத்தை நேசிக்கவோ பிள்ளைகளை நேசிக்கவோ பொறுப்பாய் இல்லாத நிலைகளிலே அவர்கள் இருந்ததுனால
அவங்களுக்கு அப்பாங்கிற வார்த்தை அவங்களுக்கு அதை உணர்ந்து கொள்ள அவங்களால முடியாது. அவங்க பார்த்ததெல்லாம் யார்? அப்பான்னா குடிகாரன், அப்பானா யார்? தருதலை, அப்பானா பொறுப்பற்றவர், அப்பானா அம்மாவை அடிக்கிறவர். இன்றைக்கி அன்னையுடைய கண்களில் மனசில் அப்படித்தான் இருக்கு. ஆனால் இந்த அப்பாவும் ஓரம் கட்டிடுங்க, இவர் நல்ல அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அன்பும் கரிசனையும் அக்கறையும் இரக்கமும் மனதுருக்கமும் எல்லாவற்றுக்கும் மேலே சொன்னால், வனாந்தரங்களில் நீங்கள் நடந்த வழிகளில் எல்லாம் உங்களை தோளின் மேல் சுமந்து வந்ததை கண்டீர்களே. அப்படின்னு தோளில் சுமக்கிற ஒரு அப்பா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவாக அவர் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவானில் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே. அப்ப செவி கொடு, கவனிச்சு கேட்கிறாரு. அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும், நல்லா கவனிங்க, நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்திலே, பிதாவாகிய தேவனிடத்திலே நாம் எதை கேட்டாலும் நமக்கு கொடுக்கிறவர். அது நம்ம புரிஞ்சிருந்தா கேட்டிருப்போம், கேட்டிருந்தா பெற்றிருப்போம். இதைத்தான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ எதை கேட்டாலும் பிள்ளைகள் அப்பா என்ற நிலையிலே தேவனை நோக்கி எதை கேட்டாலும் அவர் மறுக்காமல் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் மத்தேயுல சொல்றார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறது. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்களே நல்லதை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதாவானவர் தம்மிடத்தை வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது இப்படி சொல்லுங்க பாப்பா, அதிக நிச்சயம். அல்லேலூயா, அதிக நிச்சயம். ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். கேட்கிறவர்களுக்கு அப்படிப்பட்டதை என்ன செய்கிறார்? அவர் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ நம்முடைய பிதாவை குறித்து அறிந்திருக்க வேண்டும். அதான் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே அப்படின்னு சொல்லும்போது கேட்கிறதை கொடுக்கிற பிதா. அவர் சர்வ வல்லமை உள்ள பிதா, எதையும் செய்யக்கூடியவர், மனதுருக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், நம்முடைய பிரச்சனைகளுக்காக பரிதபிக்கிறவர், உடனடியாக நம்ம பதில் செய்கிறவர் என்ற நிலையோடு நினைச்சேன் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபத்தில் அந்த முழு மனதோடு பெற்றுக்கொள்வோம் என்று நிச்சயத்தோடு நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தேவ சமூகத்தில் என்ன செய்து கொள்கிறோம்? நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. பிதான்னு சொல்லவில்லைன்னா அப்பான்னு சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அப்பாவேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் பாசையில் நைனான்னு சொன்னால் நைனான்னு கூட சொல்லுங்கள், தப்பு கிடையாது. உங்களுக்கு உங்கள் அந்த வார்த்தையில் அப்பான்னு சொல்கிறதுக்கு சரி டேடின்னு சொல்லுவாங்க. பரலோகத்தில் இருக்கிற டேடின்னு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் அப்பாவா நீங்கள் பாருங்க, தகப்பனா பாருங்க. அவர் நமக்கு நல்ல பிதாவாக இருந்து அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப அவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்து என்ன சொல்லி ஜெபம் பண்ணணுமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடுத்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? எப்படி ஜெபம் பண்ணணுமா? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. இது எப்படி வச்சுக்கலாம்? உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இது எதை குறிக்கிறது சொன்னால் தேவனை ஆராதித்ததை குறிக்கிறது. ஜெபத்தில் பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கணும். அடுத்து என்ன செய்ய சொன்னால் அவரை ஆராதனை பண்ண வேண்டும். ஆராதனை பண்ண வேண்டும். அவர் யாராயிருக்கிறார் அது நம்ம சொன்னால் போதும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும், பரிசுத்தப்படும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். தேவன் யாராயிருக்கிறார், தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஏசாயா 6:3 பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பரிசுத்தராய் இருக்கிறார். தேவனை ஆராதிங்க, நல்லா ஆராதிங்க. தேவனை ஆராதிங்க, ஜெபத்தில் நல்லா ஆராதிங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? மிகவும் 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 பரிசுத்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பரலோக காட்சியை பார்க்கிறோம். அங்கே தேவனை ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3-4 வசனங்கள். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள். பாருங்க எப்படி ஆராதிக்க பாருங்க. உங்களுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, பரிசுத்தவான்கள் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். சொல்லி 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 கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லி என்ன செய்றாங்க? ஆராதிக்கிறார். நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், ஆராதிக்கப்படத்தக்கவர். அவரை நல்ல கர்த்தரை துதிக்கணும். ஜெபத்தில் கர்த்தரை நல்லா துதிக்க வேண்டும், நல்லா ஆராதிக்கணும். அவரை குறித்து என்னென்னலாம் சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமோ அவைகளெல்லாம் சொல்லி 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 நல்லா கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கும் போது தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படும், தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரம் மகிமையும் உண்டாவதான். நம்முடைய வாழ்க்கையில் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயில் துதி எப்போ நிரம்பி இருக்கட்டும். கர்த்தர் அதுக்கு மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 10வது வசனம் 6:10, மத்திய 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப ஆண்டவர் ஜெபக்கல ஜோமனி கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஜெபிக்கணும்? உங்க ராஜ்யம் வரணும் ஆண்டவரே. ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். உலகெங்கிலும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, அகில உலகங்களிலும். ஆனால் பூமியில முதல் மனிதன் அதை சாத்தானுக்கு விற்று போட்டுட்டான். உலகம் பிசாசுக்குள்ளே என்ன செய்கிறது இருக்கிறது, பிசாசின் ஆளுகைக்குள்ளே என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகினால தான் இந்த உலகத்தில் காணப்படுகிறதான பலவிதமான பாவங்கள், அழிவுகள், நாசங்கள், மோசங்கள், மனிதனுடைய இருதயம் எப்பொழுதும் பொல்லாங்கா என்ன செய்கிறது இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் சொல்லி சொன்னால் அந்த பிசாசுடைய சாத்தானுடைய ஆளுகையினாலே பூமி இவ்விதமாக என்ன செய்திருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட நிலைகளில் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வரணும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்க வேண்டியதான அடுத்த ஜெபம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. விதாட்ட ஜெபிக்கணும், அவரை ஆராதித்து ஜெபிக்கணும். அடுத்து தேவனுடைய ராஜ்யம் வர்றதுக்காக ஜெபிக்கணும். தேவனுடைய ராஜ்யம் எங்கே வர வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வரும், தேவனுடைய ஆளுகை நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நீங்க என்ன ஆளுகை செய்தீங்கன்னா என் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும். தேவன் நம்மை ஆளுகை செய்வதற்கு, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வருவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். அங்கு இங்கென்று அல்ல, அந்த ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. அப்ப நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வரணும்.
யார் நம்ம இருதயத்தை தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. நம்முடைய தொழிலிலே தேவனுடைய ஆளுகை ஒப்பு கொடுக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் விரும்புகிறபடி தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய தொழிலிலே தேவனுடைய ஆளுகை வரும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்பத்திலே தேவனுடைய ஆளுகை வரணும். என் குடும்பத்தில் எல்லாருக்குள்ளேயும் தேவனுடைய ஆளுகை வரணும். அதுக்காக ஜெபிக்கணும். நான் இருக்கிற பட்டணத்தில் தேவனுடைய ஆளுகை வரணும், தேசத்தில் தேவனுடைய ஆளுகை வரணும், உலகத்திலே தேவனுடைய ஆளுகை வரணும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆளுகை ஒரு மனிதனுக்குள்ளே வந்தார், குடும்பத்துக்குள்ளே வந்தார், சபைக்குள்ளே முழுமையாக இருக்கும் என்றால், உலகத்திலே தேவனுடைய ஆளுகை இருக்கும் என்று சொன்னால் அங்கே எப்படி இருக்கும்? தேவன் ஆளுகை செய்கிற அந்த ஆளுமையின் கீழ் உள்ளவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 32:18 வசனத்தை வாசிக்கிறோம். 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், பாருங்க, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும், நிலையான வாசஸ்தலங்களிலும், அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். என்ன இருக்கும்? நிரந்தரமா, சமாதானமா, நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு சமாதானமான நிம்மதியான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. 17வது வசனம் வாசிங்க. நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். அல்லேலூயா. அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானமும் அமெரிக்கையும் சுகமும். அமெரிக்கன்னு சொன்னால் ஒரு வெற்றி வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, சுகம், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் என்ன செய்யும்? தேவனுடைய ஆளுகள் என்ன செய்ய இருக்கும். அப்போ அந்த ஆளுகைக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீர் நான் ஆளுகை செய்யுங்கப்பா, என் தொழிலை ஆளுகை செய்யுங்கப்பா, குடும்பத்தை ஆளுகை செய்யுங்கப்பா, என் வீட்டை ஆளுகை செய்யுங்கப்பா, என் போக்குவரத்தை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களுடைய எதிர்கால திட்டத்தை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களுடைய ஊரை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்கள் பட்டணத்தை, எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யும் சொல்லி தேவனுடைய ஆளுகைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆனால் இப்படிப்பட்ட அமெரிக்கை, சமாதானம், சந்தோஷம், சுகம் இவைகளெல்லாம் நிறைவாக என்ன செய்யும் நம்முடைய லைஃப்பில் இருக்கும். அப்படி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்போ எதுக்காக ஜெபம் பண்ணோம்? தேவனுடைய ஆளுகைக்காக, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வர்றதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்றீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அடுத்து தான் பார்க்குறோம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. 10வது வசனத்தின் பின்பகுதி. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல. தேவனுடைய ஆளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அடுத்தபடியான ஜெபம் பார்த்தீங்கன்னா, தேவ சித்தம் செய்வதற்கான ஒரு அர்ப்பணிப்பு. தேவ சித்தம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை அறிந்து கொள்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 1:9 அதை பார்க்கிறோம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபம் பண்ண ஊழியக்காரங்க, தேவ ஊழியக்காரங்க, விசுவாசிகளுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்றாங்க. எதுக்காக? நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். எல்லா ஞானம் விவேகத்தோடு கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. அல்லேலூயா. தேவன் நான் எப்படி இருக்க விரும்புகிறார், தேவன் நாம் எப்படி வாழ விரும்புகிறார், அந்த அறிவு. அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த அறிவு இருந்தால் தான், தேவ சித்தத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள இருந்தால் தான் அந்த தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து என்ன செய்ய முடியும்? நான் வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் ஓடாது. அது தண்டவாளத்தில் தான் ஓடும்.
அதுவும் அதுக்குன்னு ஒரு ரூட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் தான் போகும். மாறி போகுது பார்த்தீங்களா, அப்போ என்ன நடக்கும்? விபத்துக்கள் நடக்கும். ஏன்னா அதுக்கு நியமிக்கப்பட்ட பாதை விட்டு வேற பாதையில் போகும்போது விபத்து உண்டாகிறது. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை விட்டு விலகி போகும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத மோசமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அனைத்து சமயம் நம்ம புலம்புறோம், ஏன் ஆண்டவரே நான் என்ன தப்பு செஞ்சேன், யாருக்கு என்ன தீமை செஞ்சேன், யார் குடும்பத்தை கெடுத்தேன், நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி வாழாதபடி நம்ம குறித்து தேவ சித்தத்தில் போகலை. அல்லேலூயா. தேவ சித்தத்தை அறியணும், அதே சமயத்தில் அந்த தேவ சித்தத்தை நடந்து நாளுக்கு நாள் அதில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொலோசியர் 4:12 அதை வாசிக்கிறோம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஜெபம் பண்றாரு, விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்றாரு. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே அவர்கள் தேறி, அப்போ அந்த தேவ சித்தத்தை அறிஞ்சு அதில் செய்யறதுல நல்ல தேர்ச்சி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர் ஜெபிக்கிறத குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ நம்மளை கேட்க வேண்டிய கேள்வி, அந்த நாட்களில் கேட்கும் போதெல்லாம் விசுவாசிகள் ஒருத்தர் பார்க்கும்போதெல்லாம் கை கொடுத்து பேசுவாங்களாம். என்ன பேசுவாங்க? மாரநாதா. என்னது? அப்போ என்ன அர்த்தமா? இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் வாழ்த்தும் போது இயேசு வருகிறார். அப்புறம் என்ன செய்வாங்கன்னா கை கொடுக்கும்போது பைபிள் வாசிச்சிங்களா அப்படி கை கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணீங்களா கை கொடுப்பாங்க. இப்போ கை கொடுத்தா அப்புறம் எப்படி மாறிடுச்சுன்னா பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இப்படி மாறிடுச்சு. அப்புறம் கை கொடுக்கும்போது எப்படி மாறிச்சு? நல்லா இருக்கீங்களா, எப்படி நல்லா இருக்கீங்களா, எப்படி மாறி போச்சு. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தேவ காரியங்களை குறித்ததான எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாத நிலைகளில் எப்படி ஆகிப்போச்சு? நல்லா இருக்கீங்களா, இது சேர் எங்கே வாங்கினீங்க, இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்க, இந்த வண்டி எங்கே வாங்கினீங்க, தெரியுமா உங்களுக்கு அந்த பிரதர், தெரியுமா பிரதர், அந்த தெரியுமா உங்களுக்கு அந்த சிஸ்டர். இப்போ எப்படி மாறி போச்சு? தேவ சித்தமாவது. இப்போ நம்ம பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். அடுத்து ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? இன்றைக்கு தேவ சித்தம் செய்தீர்களா? நீங்கள் தேவ சித்தத்தில் நடக்கிறீர்களா? பக்கத்தை பார்த்து கேளுங்களேன். நீங்கள் தேவ சித்தத்தை அறிஞ்சிருக்கிறீங்களா? அது நடக்கிறீங்களா? அநேக சமயங்கள் நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்குறோம், சத்தியமாவது என்ன, சத்தியமாவது என்ன. ஒருத்தன் கேள்வி கேட்டான், சத்தியமானது என்ன. இன்னைக்கு நமக்கு அதில் பிரச்சனை. சத்தியமானது என்ன? என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னென்னமோ டிவியில் பேசுகிறாங்க. அப்போ சத்தியம்னா என்ன அதுவும் தெரிய மாட்டேங்குது. தேவ சித்தம்னா என்ன தெரிய மாட்டேங்குது. யாராவது என் தலையில் கையை வச்சு என்னை பற்றி தேவ சித்தத்தை சொல்லிட்டா நல்லா இருக்குமே. அவன் சொல்லுவான், தலையில் வச்சு நீ அழுதுகிட்டே இருக்க, உன் அழுகை ஆண்டு துடைப்பான்னு சொல்லுவான். இதைத்தான் சொல்லுவான், வேற ஒன்றும் சொல்ல மாட்டான். வேதத்தை ஆராய்ஞ்சு பாருங்க, ஆண்டு சமத்தில் தியானம் பண்ணுங்க வேதத்தை. ஆண்டு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார், உங்களை குறித்து தனிப்பட்ட தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவார். அதை அறிந்து 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 நடந்து அறிந்து நடந்து அறிந்து செய்து 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 அதில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி பரலோகத்தில் தேவ சித்தம் செய்யப்படுதோ அதே போல் பூமியில் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். இதுக்காக ஜெபம். ஆண்டவரே
பரலோகத்தில் எப்படி உங்கள் சித்தம் செய்யப்படுதோ அதே போல் ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிறதெல்லாம் பரலோகத்தில் நடக்குது, அதே போல் என் வாழ்க்கை முழுமை நீங்கள் விரும்பினதே நடக்கட்டும். பக்கத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே பரலோகத்தில் உங்கள் விருப்பம் நடக்கிறது போல் என் வாழ்க்கையிலையும் உங்கள் விருப்பம் மாத்திரம் நடக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு விசுவாசிகள் எப்படி இருக்காங்கன்னா, ஆண்டவரே என்னை குறித்து உங்கள் சித்தம் என்ன கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகள் இதுதான் என் சித்தம். அப்படியே ஆண்டவரே, சரி ஆண்டவர் நான் என் சித்தத்தை மன்னிக்கிறேன். பக்கத்துலங்க, இது நல்லாவா இருக்குது, இது நல்லாவா இருக்குது. ஆண்டவர் அவருடைய சித்தத்தை கேட்குறோம், கேட்காமலாம் இல்லை. தேவ சித்தத்தை அறிகிற வாஞ்சை இருக்கிறது, அறிவு இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் தேவ சித்தத்தை அறிஞ்சு என்ன செய்ய மாட்டேங்கிறோம். இதுதான் நம்முடைய பரிதாபமான ஒரு வாழ்க்கை. ஆனால் புத்தியுள்ளவர்கள் எல்லா ஞானத்தோடும் எல்லா வேகத்தோடும் தேவ சித்தத்தை அறிகிற அறிவை அடைந்து எல்லா ஞானத்தோடும் எல்லா வேகத்தோடும் தேவ சித்தம் செய்வது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சொல்லணும் ஜெபத்தில், ஆண்டவரை இன்னைக்கு பரலோகத்தில் உங்கள் சித்தம் செய்கிறது போல் பூமியில் இன்னைக்கு என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் நிறைவேற்ற ஆண்டவரே, அதில் நடக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அற்புதத்தை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. 1 யோவான் 2:17 பின்பகுதி. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அவனை யாருமே அசைக்க முடியாது. தேவ சித்தம் செய்வதனை யாரும் அசைக்க முடியாது, என்றென்றும் நிலைத்திருப்பான். அநேகர் இருப்பாங்க, காணாமல் போயிடுவாங்க. ஆனால் தேவ சித்தம் செய்கிறவனை யாரும் அசைக்க முடியாது என்று நினைத்திருப்பான். ஆகையினால அதுக்காக அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் அடுத்த ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம காரியத்துக்கு வரார். 11ஆம் வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எனக்கு வேண்டிய சாப்பாடை இன்னைக்கு எனக்கு தாரும். முதல்ல அவருடைய தேவனை ஆராதிப்பது, இரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை வருவதற்காக ஜெபம் பண்ணுவது, அடுத்தபடியாக தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறுவதற்காக ஜெபம் பண்ணுறது. இதெல்லாம் சொல்லிட்டு தான் அடுத்து என்ன சொல்கிறாரு, நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்க ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எடுத்த உடனே எதை தான் ஜெபம் பண்ணுறோம், பொதுவாக நம்முடைய தேவைகளுக்காக தான் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல. இந்த ஒழுங்கு வரிசைகள் நமக்கு இது ரொம்ப அவசியம். இப்படி ஜெபிக்க நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்னைக்கு என் தேவை சந்தி ஆண்டவரே. அல்லேலூயா. நாளை குறித்து கவலைப்படாதீங்க, நாளை குறித்து என்ன செய்யாதீங்க. ஏன் ஆண்டவர் இன்னைக்காக ஜெபம் பண்ண சொல்றார்? ஆண்டவரே அடுத்த வருஷம் எனக்கு இது வேணும், தப்பு இல்லை, அன்னைக்கு அப்படி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு. அப்போ அன்றன்ற வாழ்க்கையில் நம்ம தேவனை சார்ந்த, ஆண்டவரை எனக்கு இன்னைக்கு என்னென்னலாம் தேவை, நமக்கு பல தேவை இருக்குது. நமக்கு ஆகாரம் தேவை இருக்குது, உடை தேவைப்படுகிறது, தங்குமிடம் தேவைப்படுகிறது, ஆரோக்கியம் தேவைப்படுகிறது, ஞானம் தேவைப்படுகிறது, பலன் தேவைப்படுகிறது, மனுஷ தேவைப்படுகிறது, ஆவியனுடைய நடத்துதல் தேவைப்படுகிறது, ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் தேவைப்படுகிறது, நமக்கு தேவையான வாகன வசதிகள் தேவைப்படுகிறது, எல்லாம் தேவைப்படுது. அப்போ அவைகளை எல்லாம் தேவ சமூகத்தில் அவைகளை நாம் சொல்லும்போது தேவன் நமக்கு செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அன்றாட வாழ்க்கையில் நாம் ஜெபித்து 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 நம்முடைய காரியங்களுக்காக ஜெபித்து ஜெபித்து நாம் செயல்பட வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அதே சமயத்தில் நம்ம தேவைகளுக்காக ஜெபம் பண்ணால் மட்டும் போதுமா? நம்ம முயற்சி எடுக்க வேண்டாமா?
ஜெபமும் பண்ணணும், நம்ம செய்ய வேண்டிய வேலையை என்ன செய்யணும், செய்யணும். அல்லேலூயா. நிருபத்தில் சொல்லும்போது வேலை செய்யாதவன் சாப்பிடாது இருக்க கடவன் சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்குது? நீ வேலைக்கு போலையா, உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை? நான் தான் வேலைக்கு போலே, வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் சும்மா வைக்கிறீங்க. ஒரு ஆம்பளை காட்டில் 2 மடங்கு 3 மடங்கு பெண்கள் வேலை செய்கிறாங்க. நல்லது தான். அப்போ வேலை செய்யாத வேலை செய்யாத சாப்பிடா இருக்கப்போ நமக்கு இந்த உலகத்தின் தேவையை நாம் சந்திப்பதற்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவர் நாம் வேலை செய்யும் போது, நாம் செயல்படும் போது தேவன் அந்த தேவைகளை சந்தித்து அது மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதுக்கு நீதிமொழிகளில் ஞானி அழகாய் சொல்கிறார், எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். யார்கிட்ட போய் கற்றுக்கணுமா சொல்லுங்களேன்? எப்படி இருக்கணும்? யார்கிட்ட போய் கற்றுக் கொடுக்கணுமா? எறும்பிடத்தில். எறும்பு என்ன செய்யுது? சும்மாவே இருக்காது. பக்கத்தில் சும்மாவே இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க. அல்லேலூயா. சில எப்போ பார்த்தா என்ன செய்வாங்க? சோம்பேறி. சோம்பல் என்ன செய்யுமா? தூங்கி விழ பண்ணும். நீ வேலை செய்யாம சும்மா உட்காந்துருந்தேன்னா உனக்கு தூக்கம் தான் வரும், சோம்பேறித்தனம் தான் வரும், தரித்திரம் தான் நிச்சயம் வரும். ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறார், யாருடைய தேவை சந்திக்கிறாங்க சொன்னால், தன்னால் முடிந்ததை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறவனுக்கு கர்த்தர் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயமும் நல்லா வேலை செய்யணும்னா அதுக்கு வேலை கொடுத்தா தான் வேலை செய்யும். வேலை கொடுத்தா தான் வேலை செய்யும். சும்மா இருந்தால் என்ன செய்யாது? எல்லாம் கெட்டு போயிடும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு வேலையை வச்சிருக்கிறார். ஆக தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க, நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் தர்றார். அதே சமயத்தில் நம்முடைய கடமை என்ன செய்யக்கூடாது? நாம் மறந்து விடக்கூடாது. நம்முடைய கடமையை நிறைவேற்றும் போது தேவன் எந்த தேவையாக இருந்தாலும் அதை சந்தித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபத்தை ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஜெபத்தை டெய்லி நம்ம பண்ண வேண்டியது அவசியம். நம்முடைய தேவைக்காக டெய்லி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது போலவே தேவன் ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபத்தை சொல்கிறார். என்ன செய்ய சொல்றாரு பாருங்க, 12வது வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. இந்த இடத்துல எல்லாருக்குமே கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் இந்த ஜெபத்தை பண்ணுறது. இதனுடைய விளக்கத்தை 11வது லூக்கா 11ஆம் அதிகாரம் 4 வசனத்தை பார்ப்போமா? எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. ஆண்டு சொல்றார், அப்போ எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆனால் இந்த பகுதியில் அதுக்கு விளக்கம் சொல்லிருக்குது, எங்கள் பாவங்களை மன்னிங்க. ஏன்னா அப்போ எங்கள் கடன் என்று சொல்லும்போது எதை மென்ஷன் பண்ணியிருக்கிறது? எதை சுட்டி காண்பிக்கிறது? பாவம். பாவம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவம் மன்னிப்பை தேவ சமூகத்திலே அனுதின வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன்னு சொன்னா, எது பாவம்? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், எது பாவம் சொல்லுங்க பாவம். அக்கா சொல்லுங்க, எது பாவம்? அன்னை மாதிரிலாம் சொல்லுங்க, எது பாவம்? என்ன அமைதியாக இருக்கீங்க? உங்களுக்கு பாவம்னா ஒன்றுமே தெரியாதே, நான் உங்கள்கிட்ட போய் எப்படி கேட்குறது இந்த கேள்வியை? சொல்லுங்க, எது பாவம்? தேவன் எதை செய்ய சொல்கிறாரோ சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதே பாவம்தான்.
எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்கிறதெல்லாம் பாவம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. பாவம்னா என்னன்னா, ஒரு அம்பு இருக்குது, எய்கிறவன் கையிலிருந்து அந்த அம்பு லக்கை நோக்கி ஆரம்பி அந்த லக்குக்கு போகணும். விலகி போனால் அதுதான் தவறு, பாவம்னு சொல்லுகிறோம். தேவன் நம்ம குறித்து ஒரு வாழ்க்கை முறைகளை வைத்திருக்கிறார். இப்படித்தான் வாழணும்னு சொல்லி முறைகளை வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை முறை ஆண்டவர் நம்ம கையில் பைபிளில் அழகாக எழுதி கொடுத்துருக்கார். இப்படித்தான் வாழணும் கையில் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். இதில் தவறினால் அது பாவம். அல்லது எது செய்யக்கூடாதோ அதை செய்தால் அது பாவம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த பாவ மன்னிப்பை பெற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்க? கை தூக்கி சொல்லுங்க பார்ப்போம். சிலர் கை தூக்கிறதுக்கு இல்லை. புரியுதா புரியலையா? இந்த வசனத்தை நான் சொன்னதுக்கப்புறம் தேவன் நம்மை ஒவ்வொரு குறித்தும் அவர் தம்முடைய சித்தத்தை வைத்திருக்கிறார். இப்படித்தான் வாழும் வாழ்க்கை முறைகளை வைத்திருக்கிறார். எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், செய்ய வேண்டியதை செய்யாதது பாவம், செய்யக்கூடாததை செய்வது பாவம். அப்போ கர்த்தர் சொல்றதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோமா? டெய்லி செய்கிறோமா? ஏப்பா சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதை மட்டும் மௌனம் மெதுவாக சொல்றீங்க. அது என்னது? அதுக்காக பாவம் செய்யணும்னு சொல்லலை, வேதம் அப்படி சொல்லலை. கொலை செய்யாதிருப்பதாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, நீ அது விசுவாசி அதெல்லாம் செய்யறதில்லை. ஆனால் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. எதை செய்ய தவறுகிறது, எதை தவறுகிறோம்? கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறதை, நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறதை என்ன செய்கிறோம்? செய்யாமல் இருக்கிறோமே. அதைத்தானே பாவம்னு சொல்றாரு ஆண்டவர். என் குறைகளை, என் குற்றங்களை, என் குற்றம், என் குறை. அல்லேலூயா, ஆமென். இப்போ ஒத்துக்கிட்டீங்களா? அநேக என் குறைகளை. ஆமாம், நம்முடைய கடன் அதுதான். நம்முடைய கடன், என் கடன் சொல்லும்போது தேவன் எதை செய்ய சொல்றாரோ அதை செய்யாமல் நம்ம பெண்டிங்கிலே இருக்குது, நிறையா நிறைவேற்றாமே இருக்குது, செய்யாமே இருக்குது. அது செய்யாததுனால அது ஒரு கடனாக இருக்குது. அதனால் என் கடனை மன்னிங்க ஆண்டவர் சொல்கிறோம். அதெல்லாம் நிறைக்கு முடியலை, மன்னிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ அதுக்காக மன்னிப்பின் ஜெபத்தை கர்த்தரில் உள் அடைக்க வச்சிருக்கிறார். அநேக விஷயங்கள் நம்ம தெரியும், ஆண்டு மண்ணுன்னு நினைவு வைத்திருக்கிறதுனால ஆண்டு செஞ்சுருக்கிறாரு. இவன் அதுக்கு மேலே அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. உடனே என்ன செய்ய, மன்னிப்பை கேட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போடான்னு சொல்லி ஆண்டு வச்சிருக்காருன்னா அப்படி ஜெபிக்க நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதை வைத்து ஆண்டு சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்? ஆக செய்ய மறந்ததை, செய்ய விட்டதை, செய்யக்கூடாத செய்ததை அதோட ஜோபத்தில் வந்துட்டு போயிடாத, அதை மறைக்காத. என்ன செய், அதை மன்னிப்பு வாங்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போ, அடுத்த நிலைக்கு போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதை என்ன செய்யணும்? அதான் அழகா 1 யோவான் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நமக்கு ஒரு கடன் இருக்குது, தேவன் சொன்னதை செய்யாத கடன் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னோம், நம்ம ஏமாத்திட்டுருவோம். வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்கள் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். சுத்திகரிக்கப்பட வேண்டும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுதின வாழ்க்கையில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது எப்படி, எந்த அடிப்படையில் என்ன சொன்னால், என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, ஏன்னா எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எனக்கு விரோதமாக தப்பு செஞ்சு எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்க, உண்மையாக சொல்லுங்க.
உண்மையாக சொல்லு, உண்மையாக சொல்லு. எனக்கு விரோதமாக யார் தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சிட்டேன். மன்னிக்கணும், மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். இதுதாங்க நம்ம தேவ பிள்ளைகளுக்கு மற்றவங்களோட வித்தியாசம். மன்னிக்கணும், மறக்கணும், மன்னிக்கணும், மறக்கணும். அப்போ தான் நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு தகுதி இருக்காது. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், மன்னிக்கணும். மன்னிப்பு கேட்குறதுக்கு நம்ம தகுதிகளோட மாறணும்னு சொன்னால் என்ன செய்யணுமா? முதல்ல அதை மன்னிச்சுக்கிட்டு அப்புறம்தான் தேவ சமூகத்தில் நம்ம மன்னிப்பு என்ன செய்து கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போது எவ்வளோ நாளைக்கு ஒருக்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்? எவ்வளோ நாளைக்கு ஒருக்க? ஒரு மாதத்துக்கு ஒருக்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க மன்னிப்பு கேட்கலாமா? அப்போ எத்தனை பேருக்கு எப்படி இல்லை, எப்பெல்லாம் மன்னிக்கலாம்? ஒவ்வொருத்தருக்கு எப்பெல்லாம் மன்னிக்கலாம்? 7-70 மன்னிச்சுக்கிட்டே போ. எப்படி நான் உனக்கு மன்னிக்கிறேனோ அதே போல் மன்னிச்சுக்கிட்டே இருந்து சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் மன்னிப்பு இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. மன்னிப்பு இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. அல்லேலூயா. இந்த கர்த்தர் நம்ம மன்னிச்சதுனால தான் நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். நீங்கள் மற்றவங்களை மன்னிச்சாதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும். உறவுகளிலே மன்னிப்பு இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, நீ அன்னைக்கு அதை செஞ்சிய, நீ அன்னைக்கு அதை செய்திய, நீ அன்னைக்கு அப்படி பண்ணலையே. சில சாகு வரைக்கும் கல்யாணத்தை அன்றைக்கி நடந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி அப்படி உங்கள் அண்ணன் என்னை அப்படி பேசிட்டார், உங்கள் அப்பா அப்படி பேசிட்டாங்க, நீ எப்படி பரலத்துக்கு போவ? மன்னிக்க வேண்டும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படை என்னென்னா அன்பு. அந்த அன்பு இருந்தால் தான் மன்னிப்பு வரும். மன்னிப்பு, மன்னிப்பு, அடுத்து மன்னிப்பு. இது இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. பக்கத்தில் சொல்லுங்கள், இது ரெண்டு இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவரை போல இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவராய் வாழ முடியாது. கிறிஸ்தவர்களை போல் சர்ச்சைக்கு வரலாம், பைபிள் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், அந்நிய பாஷை பேசலாம், ஊழியம் செய்யலாம், வரங்கள் கிரியை செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் அதெல்லாம் நடக்கும். பண்பு நம்முடைய வாழ்க்கையில் மன்னித்தல் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நம்ம மற்றவங்களை மன்னிச்சாதான் தேவ சமூகத்தில் மன்னிப்பு என்ன பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு அருகதை இருக்கிறது. மன்னிப்போம், பக்கத்தில் மன்னிங்க, மன்னிப்போம், மறப்போம், தேவ சமூகத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஒரு காரியத்துக்கு வெட்கப்படக்கூடாது. எதுக்கு தெரியுமா? மன்னிப்பு கேட்குற வெக்கமே படக்கூடாது. தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் செஞ்சிட்டேன், நான் மன்னிங்க. நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பரிசுத்தத்து மேலே பரிசுத்தத்தில் வளர்றதுக்கு, தேவ சித்தத்தை பெற்றுக்கொண்டு வளர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் இருதயம் கடினப்பட்டு போச்சுன்னா வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் ஆண்டு சொல்கிற மன்னிப்புக்கான ஜெபம் ரொம்ப முக்கியமாக. அடுத்தபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 13ஆம் வசனம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். இது என்னப்பா ஆண்டு இப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சோதனை, அதை உட்பட பண்ணாமல் தீமை, அதிலிருந்து இன்னும் ரட்சித்துக் கொள்ளும். அப்போ சோதனை என்று நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அந்த சோதனை நமக்கு தீமையை கொண்டு வருகிறது. தீவினை சக்தின்னு ஒன்று இருக்கிறது. அந்த தீவினை சக்தி அது நமக்குள்ளே தீமைக்குள்ளே உட்படுத்தும்படியாக நம்மை சோதனை கொண்டு வருகிறது. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நான் சோதனைக்கு உள்ளே போயிடக்கூடாது. சோதனைக்காரன் வருவான், ஆனால் சோதனையில் பிடிபற்றக்கூடாது. அதனால் உண்டாகிற தீமையை வாழ்க்கையில் நேசக்கூடாது, வந்துடக்கூடாது.
யாரையெல்லாம் பிசாசு சோதிப்பான், யாருக்கெல்லாம் சோதனை வரும்? நீங்க யாருக்கெல்லாம் சோதனை வரும் சொல்லுங்க. அன்னை மாதிரி சொல்லுங்க, யாருக்கெல்லாம் சோதனை வரும்? எல்லாருக்கும் வரும். உங்களுக்கு வருமா? எனக்கு வருமா? பக்கத்துல உங்களுக்கு வரும், எனக்கும் வரும். இயேசுநாதருக்கே சோதனை வந்துச்சு, நம்மளாம் ஏமாத்துறோம். இயேசுநாதருக்கே சோதனை வந்துச்சு. இயேசுநாதருக்கே சோதனை. அதுவும் இயேசுநாதருக்கு எப்போ சோதனை வந்துச்சு தெரியுமா? 40 நாள் நல்லா உபவாசம் பண்றார். அடுத்த நிலைக்கு போறார். அவர் ஊழியத்தை நிறைவேற்ற போறார். தேவ சித்தத்தை நிறைவேற்ற போறார். ஒரு பெரிய பணியை செய்ய போறார். அதுக்கு முன்பதாக 40 நாள் உபவாசம் இருக்கிறார். ஒரு சொட்டு தண்ணி குடிக்கலை, ஒரு பருக்க சாப்பாடு சாப்பிடல, குடியாமல் புசியாமல் அவர் உபவாசம் இருக்கிறார். நீங்கள் நான் இருக்க முடியுமாங்க? இருக்கிறார். ஆவியானவர் கொண்டு போறாரு. பரலோகத்தை கொண்டு போனாரு. சொல்லுங்களேன், ஆவி எங்க கொண்டு போனாரு? வனாந்திரத்தை கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய ஒரு ஊழியம் இருக்குன்னா, ஒரு பெரிய ஒரு மகிமை இருக்குன்னு சொன்னா, ஒரு பெரிய சோதனை நம்ம லைஃப்ல என்ன செய்கிறது இருக்கிறது, கொண்டு போறார். அப்போ பிசாசு என்ன செய்யறான்னா சோதிக்கிறான். அங்கே மத்திய 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஒரு சோதனை. என்ன சோதனை? ஒரு மாம்சீக நிலையிலே ஒரு சோதனை, ஒரு தேவையில ஒரு சோதனை. பசி உண்டாயிடுச்சு, சாப்பிடணும். ஆனா அங்க சாப்பிட்றதுக்கு அப்பம் கிடையாது. ஆகாரம் இட்லியோ தோசையோ வடையோ பொங்கலோ பூரியோ ஒன்றுமே கிடையாது. கஞ்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த சாத்தான் சொல்கிற, பசிக்குதுல, நீ தேவகுமாரன் தானே, இந்த கல்லை என்ன செய்யும், நீ சாப்பாடாக மாற்றி சாப்பிட்டுக்கோ. பாருங்க, பிசாசு அப்படிலாம் சொல்கிறார். அல்லேலூயா. தகுதியற்ற நிலைகளிலே நம்முடைய தேவைகளை நாம் நமக்கு உரியதாய் மாற்றிக்கொள்வது தான் இந்த இடம். ஆண்டவர் என்ன செய்யல இல்லை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஜெயிச்சிட்டார் ஆண்டவர், சோதனையில் ஜெயிச்சிட்டார். அடுத்த சோதனை வாசிங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய். உபவாசம் பண்ணிட்டு வந்துட்டீரு, நீ தேவகுமாரன், மக்கள் அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது, ஆகையினால கீழே குதியும். அல்லேலூயா. 40 நாள் உபவாசம் இருந்தால் நிறைய பேர் தேடி வருவாங்க. பாஸ்டர் உபவாசம் இருக்காரு, இந்த பிரதர் உபவாசம் இருக்காரு, நிறைய பேர் வருவாங்க. வந்த உடனே நான் ஜெபம் பண்ணால் வியாதி சுகமானோம், அந்த வரம் கிரியை செய்யணும், அதை கிரியணும், இதுனா நான் யார் காமிக்கணும், அந்த நிலை உண்டாகும். அங்கே தான் அர்த்தம், நீ தேவனுடைய குமாரன்னா என்ன செய்வோம், குதியும். நீ பெரிய ஆளாச்சே, தேவதூதர் எங்கே வந்து உங்க தாங்கிட்டு போகட்டும், போகலாம், தாங்கிட்டு போவாங்க, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல நான் யாரும் காமிக்க விரும்பலை, தான் பெருமையை காமிக்க விரும்பலை. அல்லேலூயா. பிசாசு எழுச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ பெருமையில் வருகிற ஒரு சோதனை, பெருமையில் வர சோதனை. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வாசிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு மலைக்கு கொண்டு போயிட்டான். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ராஜ்யங்கள், அதில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பான பல இடங்கள்,
எல்லாம் காமிக்கிறான். நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அல்லேலூயா. எல்லாம் அதை பார்த்தோன்னே மயக்கம் வந்துடும். அதான் உங்கள் கண்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது. உங்கள் கண்களுக்கு என்ன செய்ய, கடிவாளம் போடு. கண்டதெல்லாம் கண்ணை அப்படி போகக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் காமிக்கிறான். அந்த பசி மயக்கத்தில் என்னென்ன உணவெல்லாம் காமிச்சானோ தெரியாது, என்னென்ன விதமான மாளிகைகளை காமிச்சானோ தெரியாது. இதெல்லாம் தேவனுடையவைகள் தான். ஆனால் பிசாசு ஆளுகை இருக்கிறதுனால எல்லாம் காமிச்சிருக்கிறான். ஆண்டவரை மயங்கலை அப்பால இப்போ சாத்தான். அல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, உலகத்துக்கு மயங்காதீங்க, உலகத்துக்கு மயக்காதீங்க. அல்லேலூயா. உலகத்துக்கு மயங்கினீங்கன்னா தவறான விதத்தில் பொருள் சம்பாதிக்க, பணம் சம்பாதிக்க நீங்கள் துணிஞ்சிருவீங்க. உங்கள் வாழ்க்கை அழிஞ்சு போய். பிசாசு அப்படித்தான் கண்ணியில் மாற்றுவதற்கு தான். பண ஆசை, பணம் எல்லாத்துக்கும் உதவும், பணம் அவசியம். ஆனால் அதில் ஆபத்து இருக்கிறது. பண ஆசை எல்லாத்தையுமே வேறாக இருக்கிறது. அதில் சிக்க வச்சு பிசாசு அழித்து போட்டு விடுவான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எப்போ எந்த விதத்தில் சாத்தான் சோதனை கொண்டு வருவான்னு தெரியாது. மாம்சம் சார்ந்த உணர்வுகள், தேவைகளிலே, பெருமை சார்ந்த காரியங்களில், உலக ஆசைகளை காட்டி பிசாசு பல விதங்களில் கொண்டு வருவான். இது இயேசுவே அப்படி சோதிச்சிருக்க நம்ம பார்க்குறோம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எப்பொழுதும் நம்மளுடைய லைஃப்பில் சோதனை இருக்குங்கிறத விளங்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் சோதிக்கப்பட முடியாத அளவில் தேவ தூதர்கள் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிசாசு சோதிச்சே இருப்பான். ஏதாவது விதங்களிலே நம்மை தீமைக்கு உட்படுத்தப்படி பாவம் செய்ய வைக்கிறதற்காக, அழிய செய்வதற்காக பலவிதமான சோதனைகளை கொண்டு வருவான். அப்போ ஆண்டோட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை இன்னைக்கு என் லைஃப்பில் என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலேருந்து என்னை காப்பாற்றிருங்க ஆண்டவரை. எந்த தீமையை என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, எந்த சோதனைக்கு என்ன செய்யக்கூடாது, நான் சிக்கியிருக்கக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், எந்த சோதனைக்கு சிக்கிடக்கூடாது. கருத்தை ஜெபம் பண்ணுங்க, கருத்தை ஜெபம் பண்ணுங்க, கருத்தை ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு உட்படுத்தாதபடி என்னை சோதனை பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவ்வளோ காரியம் இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில். இதைத்தான் ஆண்டவர் ஜெபமாக வச்சிருக்கிறார் நமக்கு. இதெல்லாம் ஜெபிக்கணும், இதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். சில சமயங்களில் இந்த ஜெபத்தை நம்ம பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்லைன்னா, ஒரு ரைம்ஸ் மாதிரி சின்ன பிள்ளைகள் டிங் டாங் பெல் இந்த வெல் அப்படின்னு என்னமோ பாடுவாங்க. அதே போல் நம்ம நினச்ச இந்த வசனத்தை அப்படியே மனப்பாடமாக சொல்லிகிட்டு இருப்போம். சத்து வீட்லையும் இந்த ஜெபத்தை சொல்லுவோம், கல்யாண வீட்டில் சொல்லுவோம், சாப்பிடும்போது சொல்லுவோம், எந்திரிக்கும் போது சொல்லுவோம், உட்கார சொல்லுவோம். அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இதை உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை உணர்ந்து ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உணர்வு. ஆண்டவர் சும்மா கற்றுக் கொடுக்கல, இதில் இவ்வளவு காரியம் இருக்கிறது தான் அந்த ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இறுதியாக சொல்கிறாரு, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அல்லேலூயா. தேவனை எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதை அங்கீகரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கத்தை என்ன செய்யணும், முடிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம லைஃப்பில் எப்பொழுதும் எல்லாத்தையும் தேவனுக்கு, அப்பா எல்லாம் உங்கள் தான் ஆண்டவரே, எல்லாம் உங்கள் தான் ஆண்டவரே, இந்த வீடு உங்களுக்கு தான் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தது, இந்த வாகனம் நீங்கள் கொடுத்தது, இந்த சாப்பாடு நீங்கள் கொடுத்தது, இந்த உடை நீங்கள் கொடுத்தது, பிள்ளைகள், மனைவி, கணவன் எல்லாம் யாருது, உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்குன்னு ஒன்றும் இல்லை, எல்லாம் உங்கள் தான் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்வீங்க? அல்லேலூயா. எல்லாம் ஏசப்பாவோட தான், தேவனுடைய தான், அவருடையது ஆண்டவரையும் சொல்லி அவருக்குரிய மகிமையை செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், பாதுகாப்பாக இருப்போம், தேவைகள் சந்திக்கப்படுவோம், தேவனுடைய உறவு நன்றாக இருக்கும், தேவ சித்தம் செய்வோம். அல்லேலூயா, ஆமென். அவருடைய ராஜ்யத்துக்களே வாழ்வோம். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எல்லாம் எழுதி நாம் ஜெபிக்க போகிறோம்.
Glory to God. நாமம் உயரணுமே. Glory to God. இறுதியாக இந்த பாடலை பாடி நாம் முடிப்போம். பரமண்டல ஜெபத்தை சொல்லி பாடலாய் பாடி இந்த ஆராதனை முடிப்போம். நாமம் உயரணுமே, அரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா குற்றம் மன்னித்தோம் ஆதலா குறைகளை மன்னியுமே. குறைகளை மன்னியுமே, குறைகளை மன்னியுமே. அப்பா பிதாவே, அப்பா அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாருமையா, எனக்கு தாருமையா. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா. சோதிக்கும் சாத்தானி சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாருமையா, விடுதலை தாருமையா, விடுதலை தாருமையா. அப்பா அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா. ஆட்சியும் வல்லமை, மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆட்சியும் வல்லமை என்றென்றும் உமக்கே சொந்தம், என்றென்றும் உமக்கே சொந்தம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா அப்பா. அப்பா பிதாவே, அப்பா. நாமம் உயரணுமே, அரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே. எல்லா கையை வைத்து நாமம் உயரணுமே. விருப்பம் நடக்கணுமே. ஆமென். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படி ஜெபிக்கவும் இந்த ஜெபத்தில் சொல்லியிருக்கிற அந்த உண்மைகளுக்கு, அந்த உண்மைகளை உணர்ந்து, வார்த்தைகளை உணர்ந்து, சத்தியத்தை உணர்ந்து அதைப்படி நடக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்மை தேடி வந்த பிள்ளைகளை கத்த சந்திங்க. எந்தெந்த குறை இருக்குதோ, என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அவையெல்லாம் சந்தித்து ஒரு பெரிய விடுதலையை, ஒரு அற்புதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யும்படி நான் ஜெபிக்கிறோம். கத்த நாம நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.